கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த ஆரைப்பாளையம் பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் தரைப்பாலம் மூழ்கியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், சத்தியமங்கலத்தை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? அங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதா? என்ன நிலவரம்? விரிவா பதிவு செய்யுங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ளது தாளவாடி, ஆசனூர் மலைப்பகுதிகள். இந்த இரண்டு மலைப்பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாகவே பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வருகின்றது. மேலும் மதியத்துக்கு பிறகு மாலை வேளைகளில் கடுமையான மழை பெய்து வருகின்றது. அதே போல இன்று மாலை தாளவாடி மற்றும் ஆசனூர் மலைப்பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அரைப்பாளையத்தில் இருந்து ஆசனூர் வரும் வழியில் உள்ளது ஒரு தரைப்பாலம். அந்த தரைப்பாலம் தற்பொழுது மூழ்கடித்து செல்லும் அளவிற்கு காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்து செல்கின்றது. மரக்கிளைகள் வனப்பகுதிகளில் உள்ள அதிகமான காற்று காரணமாக வனப்பகுதியில் உள்ள மரங்களில் உள்ள கிளைகள் ஒடிந்து அந்த நீரில் அடித்து செல்லப்பட்டு வருகின்ற காரணத்தினால் அந்த தரைப்பாலம் முழுவதும் ஒரே மரக்கிளைகளாக காட்சியளிக்கின்றது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியாக இரு சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வழியாகத்தான் ஆசனூரிலிருந்து அரைப்பாளையம் செல்வதற்காக இந்த தரைப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் தற்பொழுது அரை மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்து வருவதால் யாரும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல தாளவாடி, திகினாரை, எரகனஹள்ளி, ஆசனூர் ஆகிய பகுதிகளிலும் அரை மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.